வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம திண்டுக்கல் அபிராமி கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தான் நீங்கள் இதில் பார்த்துட்டுருக்கீங்க. இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சு தேரோட்டம் தாங்க. அதுக்கு ஐயனும் அம்பாலும் தீபாராதனை காமிச்சு ரெடியாக இருக்கிறாங்க. தேரும் ரெடியாக நின்றுட்டுருக்குது. இங்கே ஐயன் அம்பாலும் ரெடி ஆயிட்டாங்க. ரொம்பவே பாருங்கள், ரொம்ப அழகிய தோற்றத்தோட நகர்வலம் வர்றதுக்காக சிரிப்போட ரொம்பவே ஜாம் ரெடி ஆகிட்டாங்க. பெரியவங்க முக்கியஸ்தர்கள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா தேரோட்டம்ல என்ன சொல்கிறது, வீடு கூடி அம்பாளுக்கு தேருக்கு போகிறாங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தவங்க நம்பிட்டாங்க. நம்ம கோவிலை விட்டு தேரோட்டம் நடக்குது. ஐயனும் அம்பாலும் வேலைக்காரம் பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்ததுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பாக காட்சி கொடுத்துட்ருந்தாங்க. கோபுர வாசல் வழியாக வெளியே வந்துட்டுருக்குறாங்கங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நாதஸ்வரம் மேலகாலம் தேங்கோல் வந்துட்டுருக்காங்க. அந்த கடை வீதி வழியாக பாருங்க. அந்த மாலை வேலையில் கோபுரத்தோட அழகாக கோபுர தரிசனம் கூடி புண்ணியம். கோபுர தரிசனம் காண்பது விமோசனம். பாருங்கள், நம்ம முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா கூட்ட நெரிசல் நமக்கு கொஞ்சம் ஆகாததுனால முன்னாடி ஓடி வந்து பையனுக்கும் அம்பாளுக்கு முன்னாடி வந்து அவங்க வரவேற்கிறதுக்காக தயாராக வந்துட்டாங்க. அவங்களும் அவங்க இருக்கையில் அமர்றதுக்கு நமக்கெல்லாம் ஒரு காட்சி தர்றதுக்கு வந்துட்டாங்க. தேர் எவ்வளோ ஒரு கம்பீரமாக வானுயர்ந்து நிற்கிது பாருங்கள். அம்பாள் வந்து அவங்க இருப்பிடத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்குறதுக்காக தேரில் அமர்ந்து ரெடியாக போயிட்டாங்க. அடுத்து பாருங்கள், வான உயர்ந்து போயிருக்கு அவ்வளோ பெரிய பூமாலை. அங்கிட்டு ஐயனும் அம்பாலும் ரொம்ப பெரிய தேருங்கிறனால பக்கத்தில் ஒரு வழியாக வந்து தான் ஐயனும் அம்பாலையும் உள்ளே வைக்க முடிஞ்சது. ஏன்னா தேர் அவ்வளோ பெருசுங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. பாருங்கள், தீபாராதனையோட தேரில் ஐயனும் அம்பாலும் திருக்காட்சி நமக்கு அளிக்கிறாங்க. பார்த்து நீங்களும் பரிபூர்ண அருளை பெற்றுக்கோங்க. நம்ம சகோதரர்கள்லாம் தேரெழுக்கிறதுக்கு வடம்புறதுக்கு எழுதிருக்காங்க. ஐயனும் அம்பாலோட தேரோட்டத்தில் கைலாயவாதியம் இல்லாமையா அங்கநாத உலக கைலாயவாதியம் நினைச்சிருக்காங்க. ஏன்னா ஐயனுக்கு பிடிச்சது கைலாயவாதியம் தானே.
பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்த மாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவர் தினியே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே. பார்க்குற உங்கள் அனைவருக்கும் அபிராமி தாயோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துறோம். மகிழ்வித்து மகிழ்.